ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு செகண்ட் செமஸ்டருக்குரிய செகண்ட் எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நாளைக்கு மறக்காமல் எக்ஸாமில் இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். இப்போவே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நாளைக்கு கொஸ்டின் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வர்ற கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் எல்லா கொஸ்டினையும் பிக்கப் பண்ணி எழுதி நல்லா வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுவீங்க. இதே இது வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா, எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னாலும் டோட்டலாக அந்த ஒரு கொஸ்டினை வச்சு நீங்கள் நினச்சி எல்லா கொஸ்டினையும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆனால் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக போல்டாக அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை. ஸோ அதே மாதிரி நீங்கள் நைட் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு படித்த எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ரீகால் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து ரீகால் பண்ணாமல் போயிருவீங்க. ஸோ அதனால் ரீகால் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து போன டைம் வந்து பத்தலை, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸாமுக்கு வந்து டைம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போவே ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 15 மினிட்ஸ் வைக்கிங்க அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ் வரைக்கும் எழுத பாருங்கள். ஸோ அப்படி உங்களால் முடியல அந்த கொஸ்டினுக்கு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கூட்டிக்கோங்க. அதுக்கு மேலே டைம் எடுக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை முடிஞ்சளவு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சுருக்கி வந்து அதை முடிச்சிருங்க. ஏன்னா அப்படின்னா தான் எல்லா கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் நினச்ச அந்த டைமோட அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியாது. ஸோ அப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்டன் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி மார்க் எடுக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எந்தளவு முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டே வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தப்பாக கூட கேட்டிருக்கலாம், இல்லை அந்த கொஸ்டின் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி வேறு மாதிரி படிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணுறப்போ நம்ம இதை தான் படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுருவீங்க. ஸோ அதனால் 4-5 தடவை ரீட் பண்ணுறப்போ அந்த கொஸ்டின் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணுறப்போ கிரேஸ் மார்க் கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் எந்த அளவு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் டிக் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அனெக்ஸில் நிறைய பேர் வந்து டிக் அடிக்காமல் விட்டுறீங்க, இல்லை நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்டில் டிக் அடிக்கல பேக்கில் டிக்கில் அடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ 3 சைடும் நீங்கள் டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது 3 பக்கம் நீங்கள் டிக் அடிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் வந்து பேக்கில் 2 சைடும் ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து டிக் பண்ணுங்கள். ஸோ எழுதுன அப்போவே ஃப்ரண்ட்டில் திருப்பி உடனே டிக் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக டிக் அடிக்கிறேன் அப்படின்னா மாற்றி டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து கடைசி அது மார்க் கிடைக்காம போகும். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த அனெக்ஸரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா டிக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நிறையா வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் கிட்ட வந்து ஒரு 5 ரூபா காயின் பெருசா 10 ரூபா காயின் பெருசா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக 10 ரூபா காயின் தான் சொல்லுவீங்க, ஏன்னா அதுக்கு வேல்யூ அதிகம். ஸோ அதே மாதிரி உங்கள் பேப்பரும் வேல்யூ அதிகமாகணும் அப்படின்னா நிறைய வந்து எழுதுங்க. ஸோ அதுக்காக கதை அடிக்கக்கூடாது. அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கிறத வச்சு கரெக்டாக வந்து எழுத பாருங்கள். அது கரெக்டான ஆன்சர் கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சப்கேட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் வருது அப்படின்னா 1 2 3 போடாமல் ஸ்டார் போட்டு எழுதிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதுபோக வந்து 10 பாயிண்ட்ல 9 பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஸ்டார் போடுறப்போ கொஞ்சம் வந்து அது வந்து காட்டாது. ஸோ 10 பாயிண்ட் எழுதிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டிராயிங் இருக்குது அப்படின்னா அந்த டிராயிங்லாம் நல்லா போடுங்க. சர்க்யூட்லாம் போடுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீட்டாக போடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை வந்து கொடுக்க பாருங்கள். அவங்க கேட்டிருக்காங்களோ கேட்கலையோ அதே மாதிரி கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ அது போக வந்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக சின்ன ஒரு ப்ரோக்ராம் கொடுங்க. கண்டிப்பாக அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் கீவேர்ட்ஸ் இல்லை கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பிளாக் கலரில் காட்டுங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டினில் தெரியாது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இல்லாட்டுக்கு மாற்றி வேற ஒரு கொஸ்டினுக்குரிய அந்த கீவேர்டை வந்து காட்டிடுறாங்க. ஏன்னா வந்து இந்த கொஸ்டினுக்குரிய கீவேர்டு அது இல்லை அப்படின்னு சொல்லி தப்பு போடுற சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு அந்த கீவேர்டுக்கு வந்து காட்ட பாருங்கள். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. நிறைய பேர் வந்து கொஸ்டின் நம்பர் தப்பாக போட்டுருவீங்க. ஸோ அதனால் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஃப்ரண்ட்டில் பேஜில் வந்து கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். கொஸ்டின் நாளைக்கு ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். நீங்கள் எந்த அளவு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நாளைக்கு ஈஸியாக தான் வரும். யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.